செக்லன் SSC CHSL previous year questionsல coding decoding topic பார்க்கலாம். first question பாருங்க. பிட்காயின் அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா AJSDNJMன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரன்சி அப்படின்றது நமக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பிக்கு ப்ரீவியஸ் இருக்க லெட்டர் ஏ, அப்போ சிக்கு ப்ரீவியஸ் இருக்க லெட்டர் பி, அப்போ இங்கே நம்ம பின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஐஜே இருக்கு, ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஜே, அப்போ இதில் செகண்ட் லெட்டர் யூ, யூக்கு செகண்ட் லெட்டர் நமக்கு வி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டி இருக்கு, டீல டிஎஸ் இருக்கு, ஸோ அப்போ டிஎஸ், டீக்கு ப்ரீவியஸான லெட்டர் வந்து எஸ், ஸோ அப்போ ஆருக்கு ப்ரீவியஸான லெட்டர் நம்ம இங்கே போடணும். ஆருக்கு ப்ரீவியஸாக இருக்க லெட்டர் பண்ணுங்க நமக்கு வந்து கியூ. நெக்ஸ்ட் சி டி இருக்கு, சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஸோ அப்போ ஆருக்கு அடுத்த லெட்டர் இங்கே போடணும், ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஓ என் இருக்கு, ஸோ ஓ வந்து எண்ணுக்கு அடுத்து இருக்கு, ஸோ ஓக்கான ப்ரீவியஸ் லெட்டர் வந்து என்ன. நெக்ஸ்ட் ஈக்கான ப்ரீவியஸ் லெட்டர் நம்ம போடணும், ஈக்கு முன்னாடி இருக்கிறது டி. நெக்ஸ்ட் ஐஜே இருக்கு, ஸோ ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, ஸோ எண்ணுக்கு அடுத்த லெட்டர் நமக்கு ஓ. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஓ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என் இருக்கு, எம் இருக்கு, எண்ணுக்கு ப்ரீவியஸான லெட்டர் வந்து எம், அப்போ சிக்கு ப்ரீவியஸான லெட்டர் நமக்கு பி. நெக்ஸ்ட் என்ன வரும், ஒய்க்கு நமக்கு அடுத்த லெட்டர் தான் ஃபைண்ட் பண்ணணும், ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸான ஒரு லெட்டர் இருக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட் லெட்டர் இருக்குங்களா, இதுதான் ரிலேஷன். ஸோ ஒய்க்கு அடுத்த லெட்டர் நமக்கு இசட். ஸோ ஆன்சர் PYQSDOBZ, ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் பாருங்க ட்ராமா அப்படின்றது நமக்கு வந்து 32ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிளே அப்படின்றது 15ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தியேட்டர் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க, THEATRE, இதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ட்ராமா அப்படின்றதோட நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பட் ட்ராமாக்கான நம்பர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம், இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 5 இருக்குது, அதனால 37 - 5 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32. ஸோ இதை வச்சு தான் இப்படி தான் நம்ம கோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ப்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PLAY, Pயோட வேல்யூ நமக்கு 16 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 12 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 25. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 54 மைனஸ் டோட்டல் லெட்டர் இதில் என்ன இருக்குது 1 2 3 4 இருக்குது, 4 லெட்டர்ஸு. ஸோ 54 - 4 நமக்கு என்ன வந்து 50. ஸோ இதே மாதிரியே நம்ம தேட்டருக்கு கோட் பண்ணணும். ஸோ இங்கே எழுதிக்கலாம் THEATRE. ஸோ இப்போ டீயோட நம்பர் நமக்கு 20 ப்ளஸ் ஹெச்சோட நம்பர் 8 ப்ளஸ் இயோட நம்பர் 5 ப்ளஸ் ஏவோட நம்பர் 1 ப்ளஸ் டீயோட நம்பர் 20, ஆரோட நம்பர் நமக்கு 18 ப்ளஸ் இயோட நம்பர் நமக்கு என்ன வருது 5. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 77 மைனஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ 77 - 7 நமக்கு 70. ஸோ இப்போ ஆன்சர் 70, சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இதில் பாருங்க ஸ்டேடியம் அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, TSADIMUன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்றத நம்ம எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்க எஸ்டி இருக்கு, இங்கே டிஎஸ்ன்னு இருக்கு, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்ம சிஆர் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ஆர் சி.
நெக்ஸ்ட் ஏடிஐ அப்படின்ற வேல்யூ அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அடுத்த 3 லெட்டர் ஒரே மாதிரி எழுதிக்கலாம், ஐசிகே. நெக்ஸ்ட் யூஎம் அப்படின்றதும் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இயும் டியும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிஇ. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு RCICKTE. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு பெட் அப்படின்ற வேல்யூ வந்து என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 122ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நமக்கு கேப் அப்படின்றது வந்து 37ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆட் அப்படின்றதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த 3 எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பிஇடியோட வேல்யூ நமக்கு என்னது 2, ஈயோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 4. ஸோ 2 + 5 + 4 நமக்கு 7, 7 + 4 11, 11 ஸ்கொயர் வேல்யூ 121 + 1 நமக்கு 122. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேப்க்கு பார்த்தோம் அப்படின்னா சிஏபி. கேபுக்கு பார்த்தோம்னா சியோட வேல்யூ நமக்கு என்னது 3, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2. ஸோ அப்போ 3 + 1 + 2 நமக்கு என்ன வரும், 4 + 2 6. 6 ஸ்கொயர் வந்து நமக்கு 36, 36 + 1 37. ஸோ இப்போ ஆடுக்கு ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 1, பியோட வேல்யூ நமக்கு 4, டியோட வேல்யூ 4. ஸோ 1 + 4 + 4 நமக்கு என்ன வரும், 8 + 1 9, 9 ஸ்கொயர் வேல்யூ 81. ஸோ 81 நம்ம 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 82 ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல பாருங்க நமக்கு வெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 2769ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ன்ற வேல்யூ நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 8941. நெக்ஸ்ட் டயர் TIRE அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, இங்க இருக்கு 4652. நெக்ஸ்ட் ஓட்ஸ்ன்றது OATS அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 2380. ஸோ OAIக்கு வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. OAIக்கு நம்ம என்ன வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாருங்க நமக்கு ஓவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு அண்ட் தென் இங்கே இருக்கு. ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்க நம்பர் என்ன இருக்கு பாருங்க, இங்கே 8941 அண்ட் தென் இங்கே 2380. ஸோ 8ன்றது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கு. ஸோ இப்போ மீதி எதுலேயுமே இல்லை. அப்போ ஓன்றது நம்ம என்னன்னு கோட் பண்ணியிருக்கோம், 8ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏன்றது எங்கே இருக்கு பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிறது மீதி இருக்கிறதுல இல்லாதது என்னன்னு பார்க்கணும். இப்போ 2380 2 வந்து இருக்கு, 3 வந்து எதுலேயும் இல்லை, 0வும் எதுலேயும் இல்லை. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு வந்து 3, அப்படி இல்லைன்னா 0. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கு வந்து அதே மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா ஐ வந்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இல்லாதது என்னன்னு பார்க்கணும் மீதி இருக்கிறதுல. ஸோ இப்போ பார்த்தோம்னா 4 வேல்யூ வந்து இருக்கு, 6 வேல்யூவும் இருக்கு, 5 வேல்யூ இல்லை, 2 வேல்யூ இருக்கு. அப்போ 5 தான் நம்ம வந்து என்னன்னு கோட் பண்ணுறோம், ஐன்னு கோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து OAIக்கான வேல்யூ ஒன்று 835, அப்படி இல்லைன்னா நம்ம 805ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செக் பண்ணோம்னா ரெண்டில் எது இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க நமக்கு 805 இல்லை, 835 இருக்கு. ஆப்ஷன் பி ஆன்சர். கொஸ்டின் இதில் பாருங்க கிரேட்ஃபுல் அப்படின்ற வேல்யூ என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 209267562112ன்னு கோட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1813871145 கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து லைக் வைஸ்க்கு என்னன்னு ஃபைன் பண்ணணும். இந்த கிரேட்ஃபுல் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிக்கான வேல்யூ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ 7க்கு ஆப்போசிட் ஜிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு வந்து டி. அப்போ டீயோட வேல்யூ இல்லை எடுத்து எழுதிக்கணும். 7க்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீயோட வேல்யூ நமக்கு 20. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஐயோட வேல்யூ 9. நெக்ஸ்ட் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இசட்டோட வேல்யூ 26. அதே மாதிரி டீக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு ஜியோட வேல்யூ 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 4 நம்பர்ஸ் வந்து அதுக்கான டைரக்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, நமக்கு இயோட வேல்யூ 5, எஃபோட வேல்யூ 6, அண்ட் தென் யூயோட வேல்யூ நமக்கு 21, அண்ட் தென் எல்லோட வேல்யூ 12. இது அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வந்து ஆப்போசிட்ல இருக்க நம்பர் எழுதணும். அடுத்த 4 லெட்டர்ஸ் வந்து அது டைரக்ட் நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு எழுதலாம். இன்ஸ்டன்ஸ்க்கு எழுதணும் அப்படின்னா இப்போ பாருங்க, ஐக்கு ஆப்போசிட்ல இருக்க வேல்யூ வந்து ஆர். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 18. நெக்ஸ்ட் எண்ணுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எம்மோட வேல்யூ 13. அதே மாதிரி எஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பாருங்க ஹெச்சோட வேல்யூ 8. டீக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு ஜியோட வேல்யூ 7. நெக்ஸ்ட் இப்போ 4 லெட்டர் நம்ம வந்து தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் 4 லெட்டர் வந்து சேம் வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ நமக்கு என்னது 14. சியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் இயோட வேல்யூ 5. ஸோ இப்போ ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா. அப்படி தான் நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைக் வைஸ்க்கு நம்ம இங்கே கோட் பண்ணலாம். LIKEWISE. ஸோ இப்போ எல்லுக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர் என்னன்னு பார்க்கணும். ஓவோட நம்பர் நமக்கு என்னது இங்க இருக்கு 15. நெக்ஸ்ட் ஐக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர் என்ன இருக்கு நமக்கு ஆரோட நம்பர் நமக்கு 18. அதுக்கு அடுத்தது கேக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர் நமக்கு என்ன இருக்கு பாருங்க பியோட நம்பர் நமக்கு 16. அதே மாதிரி ஈக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வியோட நம்பர் நமக்கு 22. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். டபிள்யூக்கு நமக்கு 23, ஐக்கு 9, எஸ்க்கு 19, ஈக்கு நமக்கு என்னது 5. ஸோ இப்போ ஆன்சர் 15181622239195. So option B answer. Next question பாருங்க. weights அப்படின்ற வேல்யூ நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க. QHEICW கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்யூசஸ் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வருதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். இதில் பாருங்க, இப்போ WEIGHS. ஸோ இந்த டபிள்யூன்ற வேல்யூ இங்கே வந்து நமக்கு ஒரே மாதிரி வருது. அண்ட் தென் ஈக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்னு பாருங்க. ஒரு லெட்டர் முன்னாடி நமக்கு சி இருக்கு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் முன்னாடி. அப்போ ஜிக்கு ஒரு லெட்டர் முன்னாடி நமக்கு என்ன இருக்கு இ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேம் நம்பர் இங்கே என்னது ஹெச். நெக்ஸ்ட் எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்க்கு ஒரு லெட்டர் முன்னாடி நமக்கு என்ன இருக்கு கியூ. ஸோ எப்படி தான் நம்ம அப்யூசஸ்க்கு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபைண்ட் பண்ணணும்னா பாருங்க, ABUSES. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏவை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் நமக்கு. ஸோ இப்போ பினா இங்கே பாருங்கள் ஏ ஒரு லெட்டர் முன்னாடி இசட். அப்போ இசட். நெக்ஸ்ட்டு யூவை வந்து நம்ம அப்படியே போட்டுக்குவோம்.
நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்னு பார்க்கணும். எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் நமக்கு கியூ. ஸோ கியூ இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இ அப்படியே நம்ம போட்டுக்கணும் சேம் நம்பரா. நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு அடுத்து இருக்க முன்னாடி இருக்க நம்பர் நமக்கு கியூ. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கியூ இ கியூ யூ இசட் ஏ. ஸோ இப்போ ஆப்ஷன் எத்தனையில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி ஆன்சர். ஃபைனல் கொஷின். ஸோ ஐலாண்ட் அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க. HTKBMEன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேப்லெட் அப்படின்றது நமக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க. SBAMDUன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, பேங்கிளுக்கு நமக்கு என்னன்னு வரும்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஐலாண்டுக்கு எப்படி வந்தது நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ இருக்கு, ஹெச் இருக்கு. ஸோ இதுக்கு இருக்க ரிலேஷன் ஐக்கு முன்னாடி லெட்டர் ஹெச், டிஎஸ். அதே மாதிரி டிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் நமக்கு எஸ். அப்போ பிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் தான் நம்ம இங்கே போடணும், ஏ. நெக்ஸ்ட் பாருங்க எஸ் டி. ஸோ எஸ்க்கு அடுத்தது டி, ஏ பி. ஏக்கு அடுத்தது பி. ஸோ இப்போ ஏக்கு அடுத்த லெட்டர் நம்ம போடணும் பி. நெக்ஸ்ட் எல் கே. ஸோ எல்க்கு முன்னாடி லெட்டர் கே, பி ஏ. அதே மாதிரி பிக்கு முன்னாடி லெட்டர் ஏ. அப்போ எண்ணுக்கு முன்னாடி லெட்டர் என்ன நம்ம பார்க்கணும். எண்ணுக்கு முன்னாடி எம் இருக்கு. ஸோ இப்போ என் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க ஏபி, எல்எம். ஸோ இப்போ ஜிக்கு என்ன வரும், ஹெச். நெக்ஸ்ட் என்எம், இடி. ஸோ என்எம் பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி லெட்டர் எம். அப்போ இக்கு முன்னாடி லெட்டர் நமக்கு டி. நெக்ஸ்ட் எல்லுக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு நம்ம பார்க்கணும், கே. நெக்ஸ்ட் டி இ. டிக்கு அடுத்த லெட்டர் இ. தென் டி யூ. டிக்கு அடுத்த லெட்டர் யூ. அப்போ இக்கு அடுத்த லெட்டர் நமக்கு எஃப். ஸோ இப்போ ஆன்சர் ஏ பி எம் ஹெச் கே எஃப். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு ஏபிஎம்ஹெச்கேஎஃப் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு பாருங்க. ஏபிஎம்ஹெச்கேஎஃப், ஏ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.